மனிதனுடைய நல்வாழ்வுக்காக தேவன் இந்த உலகத்திலே ஸ்தாபித்து நியமித்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். நோக்கத்தின் கோட்பாடு, த லா ஆஃப் பர்பஸ் என்பதை நாம் தியானித்தோம். அதன் பின்பு விசுவாசத்தின் பிரமாணம், விசுவாசத்தின் கோட்பாடு என்பதை நாம் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்று முதல் வேதத்தில் இருக்கிற தேவன் நியமித்து வைத்திருக்கிற நம்முடைய நன்மைக்காக கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிற மற்றொரு பிரமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம், த லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தேவன் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பூமி உள்ள நாளளவும் ஒழியாது, இந்த பிரமாணம் ஒழியாது. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் ஒழியாது. இதை பூமியிலே கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பூமியிலே வாழுகிற மனிதனுக்காக, மனிதனுடைய நன்மைக்காக கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பூமியை வெறும் மனிதன் குடியிருக்கிறதற்கான இடமாக மாத்திரம் உருவாக்காமல், இந்த பூமியிலே மனிதனுக்கு தேவையானதை, மனிதன் விரும்புகிறதை விளைவிக்கிற இடமாகவும் இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். மனிதன் என்ன விரும்புகிறானோ அதை இவனை விளைவித்து கொள்ள முடியும். இவன் விதைச்சா போதும், மனிதன் விதைத்தால் போதும், இந்த பூமி மனிதனுக்காக இவன் விதைத்ததை விளைவிக்கிற ஆற்றலோடு இந்த பூமியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உள்ளே வச்சிருக்கிறார். இதை விளைவிக்கிற பூமி, இதை மனுஷன் தலைகளாக நின்னாலும் பூமியை அப்படி மாற்ற முடியாது, பூமியை அப்படி உருவாக்க முடியாது, மனிதனால் உருவாக்க முடியாது. தேவன் மனிதனுக்காக ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கும் பொழுதே மனிதனுக்கு தேவையானதை விளைவிக்கிற இடமாக, மனிதன் விரும்புகிறதை அவன் விதைக்கும் பொழுது அந்த விதையை உள்ள வைத்து வேர்கொள்ள வைத்து, அந்த விதையிலிருந்து மனிதனுக்கு தேவையானதை விளைவிக்கிற பூமியாக இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். இவனுடைய வேலை வெறும் விதைக்கிற வேலை தான். மற்ற காரியத்தை நிலமே பூமியே பார்த்துக்கிடும். ஏன்னா இந்த பூமி தேவனால் உண்டாக்கப்பட்டது, இந்த பூமி தேவனால் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. பூமிக்குள்ளே அப்படிப்பட்ட ஆற்றலை கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார். இவன் மனிதனுக்கு தேவையான காரியங்களை இவன் அழுது புலம்பி என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், எப்படி வரப்போகுது, எப்படி எனக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் இவன் கலங்க வேண்டியதில்லை. இவன் விதைச்சா போதும், பூமி அதை விளைவிக்கும். பூமி விளைவிக்கிற பூமியாக இருக்கிறது. விதைக்கிறதை விளைவிக்கிற ஒரு பூமியாக இந்த பூமியை கர்த்தர் படைத்திருக்கிறார். இப்போ மனுஷன்தான் அதை விதைக்கணும். மனிதனுக்கு என்ன வேணுமோ, இன்னைக்கு ஒரு முன்னுரை மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். த லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங் என்பதை குறித்த சில முக்கியமான தகவல்களை, முக்கியமான காரியங்களை முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதனுக்கு தேவையானதை மனுஷன்தான் விதைக்கணும். தூதன் விதைக்க மாட்டான், தேவதூதன் விதைக்க மாட்டான், கர்த்தர் விதைக்க மாட்டார். நம்ம எல்லாம் கர்த்தரே பண்ணணும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். இல்லை 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 கர்த்தர் பூமியை உண்டாக்கிட்டாரு, உங்களை உண்டாக்கிட்டாரு, விதையை உண்டாக்கிட்டாரு. இப்போ விதைக்கிற பொறுப்பை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை சீரியஸாக கொஞ்சம் கவனிங்க. நாம் தான் விதைக்கணும். நமக்கு என்ன வேணுமோ
நம்ம என்ன விரும்புகிறோமோ, நமக்கு ஆப்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, தக்காளி வேணுமா, உருளைக்கிழங்கு வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா, என்ன வேணும், என்ன வேண்டும் என்பதை நாம் தான் விதைக்க வேண்டும். மனிதன் விதைக்க வேண்டும். மனிதனுக்காக தூதன் விதைக்க மாட்டான். மனிதனுக்காக பரிசுத்தாவியானவர் விதைக்க மாட்டார். விதைக்கிற பொறுப்பை மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் விதைச்சா அதை விளைவிக்கிற பூமியாக இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்துட்டார். இந்த பூமியை நீ வச்சுக்கோ, இந்த பூமியை நீ ஆளுகை செய். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். 115 சங்கீதம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியை எப்படி பண்படுத்தணுமோ, இந்த பூமியை எப்படி விளைவிக்கிற ஒரு இடமா நான் கொடுத்துருக்கிற இந்த பூமியை எப்படி நீ விதைச்சு விளைவிக்க முடியுமோ விளைவித்துக்கொள். உனக்கு தேவையானது உனக்குள்ளே இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது, இந்த பூமிக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இவ்வளவையும் நம்ம கையில் கொடுத்துருக்கும் போது எல்லாம் கர்த்தர் செய்யணும்னு யோசிக்கக்கூடாது. நாம் தான் விதைக்கணும். மனிதன் தான் விதைக்க வேண்டும். விதைக்கிற பொறுப்பு மனிதனுடையது, விளைவிக்கிற பொறுப்பு பூமியுடையது. கவனிங்க, அந்த பூமியை விளைவிக்கிற பூமியாக கர்த்தர் உருவாக்கி இன்றைக்கும் அவர் தான் அதை விளையச் செய்கிறார். அவர் அதை அவர் பார்த்துக்கிடுவார். விதைச்ச பிறகு அவர் பார்த்துக்கிடுவார். அதை விளையச் செய்கிறவர் அவர். பவுல் சொன்னார் பாருங்க, நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஆனால் நடுற வேலை நம்ம வேலை, விதைக்கிற வேலை நம்ம வேலை. விதைக்கணும். மனிதன் விதைக்க வேண்டும். எதை விதைக்கணுன்றதெல்லாம் பின்னால் நான் சொல்கிறேன். ஆனால் விதைக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கின்றத புரிந்து கொள்ளணும். இந்த லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங்கில் விதைக்கிற வேலை மனிதனுடைய வேலை என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒன்றுமே விதைக்காமல் இருந்தோம்னா ஒன்றுமே விளையாது. கர்த்தராக பார்த்து ஏதாவது செய்வாரா? செய்ய மாட்டார். கர்த்தராக பார்த்து எதையும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு லாவை கர்த்தர் உருவாக்கி வச்சிட்டார். ஒரு பிரமாணத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சதுனால கர்த்தராக பார்த்து செய்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றுமே விதைக்காமல் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு விளைச்சலும் வரலையேன்னு அங்கலாய்க்கிறார்கள். இப்போ கர்த்தர் சரி, என்ன விதைத்தாய்? நீ ஒன்றும் விதைக்கலைன்னா ஒன்றுமே விளையாது. நத்திங். யூ சோ நத்திங், யூ ரீப் நத்திங். பாருங்கள், நீங்கள் ஒன்றையும் விதைக்கலைன்னா ஒன்றை நீங்கள் விளைச்சலாய் பார்க்க முடியாது. மக்கள் கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரே, கர்த்தர் எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரே, இப்படி எல்லாம் ஏதோ கர்த்தர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி மக்கள் எல்லா பழியும் தூக்கி கர்த்தர் மேலே போட்டுறாங்க. அதனால தான் தொடர்ந்து இந்த நோக்கத்தின் பிரமாணம், விசுவாசத்தின் பிரமாணத்திலெல்லாம் நான் திரும்ப திரும்ப நம்முடைய பொறுப்பை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் அநேகருக்கு தெரியலை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் விதைக்காமல் கர்த்தர் என்ன ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கர்த்தர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். பூமி ஒன்றையும் கொடுக்காது. விதைக்கணும். அருமையானவர்களே, விதைத்தால்தான் விளைச்சலை பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான சத்தியம். விளைச்சல் என்ன வேணுன்றத, என்ன விளையணும், நான் எதை அறுக்கணும், எனக்கு என்ன அறுவடை வேணுன்றத நானே தீர்மானிக்கலாம். தீர்மானிக்கிற பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் விரும்புகிறத விதைச்சு அறுக்கலாம். நான் விரும்பாததை விதைக்காமல் அறுக்காமல் இருக்கலாம். கவனிங்க, இது நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய சிலாக்கியம். மனிதன் அதை தீர்மானிக்க முடியும். என்ன விளைச்சல் வரணுன்றத மனிதன் தீர்மானிக்கலாம். மனிதன் தீர்மானித்து
அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய அற்புதமான ஸ்லாக்கியமான இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன விளைச்சல் வரணும்னு யாருக்கும் தெரியாது பிரதர், அப்படி இல்லை. என்ன விளைச்சல் வரணுன்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். என்ன விவசாயி அவன் தீர்மானிக்கிறான், கரும்பு வேணுமா, சோளம் வேணுமா, நெல் வேணுமா, என்ன வேணுன்றதை அவன் தீர்மானிக்கிறான். தீர்மானித்து என்ன வேணுமோ அதை மட்டுமே விதைக்கிறான். அப்போ என்ன வேண்டும், என்ன விளைச்சல் வரணுன்றத விதைக்கிறதுக்கு முன்னால் தீர்மானிக்கணும். தீர்மானிக்கிற பொறுப்பை, தீர்மானிக்கிற ஸ்லாக்கியத்தை, உரிமையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இந்த லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங்கில் ரொம்ப முக்கியம். என்ன விளைச்சல் வரணும்னு நம்ம தீர்மானிக்கலாம். எப்போ தீர்மானிக்கலாம்னா விதைக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கணும். விதைச்ச பிறகு தீர்மானிக்க முடியாது. விதைச்ச பிறகு அறுவடைய நம்ம தீர்மானிக்க முடியாது. கவனிங்க, இந்த கோட்பாட்டில் முக்கியமானது பாருங்கள். நம்ம விதைச்சிட்டோன்னா விதைச்ச பிறகு அறுவடையை தீர்மானிக்க முடியாது. விதைக்கிறதுக்கு முன்னால் தீர்மானிக்கணும். விதைச்ச பிறகு ஐயோ நான் தெரியாமல் விதைச்சிட்டேன், எனக்கு தக்காளி தான் வேணும்னு நினச்சேன், தெரியாமல் கத்திரிக்காய் விதையை போட்டேன், ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு தக்காளி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கத்திரிக்காய் வரணும் எப்படியாவது இயேசுவின் நாமத்தில். இந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. நீங்கள் விதைச்ச பிறகு விளைச்சலை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. விதைப்பதற்கு முன்பே நீங்கள் என்ன வேண்டும், என்ன விளையணும், என்ன அறுக்கணுன்றதை நீங்கள் தீர்மானித்து அந்த விதையை விதைக்கணும். இது த லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங். இதை கர்த்தர் இப்படி தான் செட் பண்ணியிருக்கிறார். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் இந்த லா இயங்குகிறது. இந்த பிரமாணம் இந்த பேட்டர்னில் தான் இயங்குகிறது என்பதை மனதில் பதிக்கணும். அப்போது விளைச்சல் என்ன வேணுமோ அதையே விதைக்க பழக வேண்டும். விதைக்கிறது ஒன்று, விளைச்சல் மட்டும் நல்லதாக வரணும், நான் விரும்புகிறதா வரணும். என்ன விதைக்கிறேன், அது எதையோ விதைச்சிட்டு போகிறேன் பிரதர், நான் என்ன விதைச்சா என்ன, கர்த்தர் மகா பெரிய இல்லை. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் காட் இஸ் காட் ஆஃப் லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். அவர் விதிமுறைகளின் தேவன், கோட்பாடுகளின் தேவன். அப்படி செட் பண்ணி வச்சுட்டாரு. இனி நீங்கள் விளைச்சலை நீங்கள் தீர்மானிக்கலாம், என்ன விளையணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கலாம், எதை விளைய வைக்கணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கலாம். அதை தீர்மானித்து அதற்கேற்ற விதையை நீங்கள் தீர்மானித்து விதைக்கும் போதே விளைச்சலுக்கு ஏற்ற என்ன விளையணுமோ அந்த விதையை போடணும். விதைத்த பிறகு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஆப்பிள் விதையை நான் விதைச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆரஞ்சு வேணும், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஆரஞ்சு கொடுக்க மாட்டார். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அப்படி கொடுக்க மாட்டார். ஏன் அப்படி அவர் கொடுத்தாருன்னா கோட்பாட்டை மீறினதாகிடும். அவரே கோட்பாட்டை மீறினதாகிடும். அவரே விதிமுறையை அவர் மீறினதாக மாறிவிடும். God never violates the laws which were established by him. அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை கர்த்தர் மீற மாட்டார். நீங்களும் மீறாதீங்க. இவைகளெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இப்படி தான் இயங்குகிறதுன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுமே தவிர, அதுக்கேற்ற மாதிரி நம்மை இணங்கி அந்த பிரமாணத்துக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளணுமே தவிர, நமக்கேற்ற மாதிரி பிரமாணத்தை பெண்ட் பண்ணக்கூடாது, நமக்கேற்ற மாதிரி சட்டத்தை வளைக்க முடியாது. யூ கேனாட் பெண்ட் த லா ஆஃப் காட். தேவனுடைய பிரமாணத்தை வளைக்காதீங்க. பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. ஜெபிப்போம். பிதாவே, இந்த விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தை எங்களுக்கு இந்த நாளில்
நீர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். விளைச்சலுக்கேற்ற விதைப்பையும் நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் சரியான விதைகளை, நாங்கள் விரும்புகிற விளைச்சலுக்கு ஏற்ற விதைகளை விதைத்து அறுத்து அறுவடை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.